இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் டெக்ஸ்ட் கலர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் பூட்ஸ்ட்ராப்பில் கலர்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே ப்ரைமரி செகண்டரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் நேமில் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், நல்லா கவனிங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது நீங்கள் உள்ள ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரைமரினே போட்டுக்கலாமே, டெக்ஸ்ட் ஐஃபன் ப்ரைமரி. நீங்கள் சேவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் ப்ளூ கலரில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் அடிஷ்னலாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதிலே வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் செகண்டரி நான் கொடுக்குறேன் பாருங்கள், அது வந்து ஒரு கிரேயிஷ் கலரில் வரும், டெக்ஸ்ட் செகண்டரி. ஸோ இதை வந்து இங்கே நான் பேராகிராஃப்குள்ளே போட்டுக்கிறேன் பாருங்கள், அந்த பேராகிராஃப் நமக்கு செகண்டரி கலராக வரும். சக்ஸஸ் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் வரும். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாருங்கள் செகண்டரிக்கு பதிலாக நான் அடுத்தது வந்து பாருங்கள் வார்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வார்னிங்னா உங்களுக்கு எல்லோயிஷ் கலரில் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இதில் டேஞ்சர் அப்படின்ற கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இன்ஃபோ அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து உங்களுக்கு லோட் ஆகும், ப்ளூ கலரில் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் எனக்கு பிரைட்டாக எனக்கு தெரியலனா இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு பிஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஐஃபன் டார்க் அப்படிங்கிறது கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு டார்க்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இன்கேஸ் டெக்ஸ்ட் கலர் நீங்கள் லைட்டாக கொடுக்குறீங்கனாலும் அங்கே நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் நான் லைட்டுன்னு கொடுக்குறேன், அப்போ நமக்கு இந்த கலர் நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பிஜி கலர் வந்து நீங்கள் டார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லைட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு தெரியும். சேம் இதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் லைட்டுக்கு பதிலாக ஒயிட் நீங்கள் போட்டாலும் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் டார்க்காக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வேணும் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்ட் நல்லாவே தெரியும். இதில் டெக்ஸ்ட் மியூட்டட்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் இது ஒரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எம்னு டைப் பண்ணுங்கள், மியூட்டட்னு வந்துடும். மியூட்டட் இது கொஞ்சம் கிரேயிஷ் கலரில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் கலரில் செகண்டரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் டெக்ஸ்ட் நீங்கள் ஒயிட் கொடுத்தா நீங்கள் வந்து டார்க் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதே நீங்கள் ஒரு ப்ரைமரி கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ரைமரி கலர் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெக்ஸ்ட் கிளாஸஸும் தனியாக இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இந்த பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, உள்ள நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டியூட்டர் ஜோஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். இதில் எனக்கு டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எனக்கு இது ஆப்போசிட் கலரில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதிலே வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் பிஜின்னு போட்டு அதுக்கப்புறம் ப்ரைமரின்னு கொடுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா பேக்ரவுண்ட் ப்ரைமரியாக இருந்தால் டெக்ஸ்ட் ஐஃபன் பிஜி ப்ரைமரின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆப்போசிட் கலரை கொண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிடும். இதில் நீங்கள் மற்ற எல்லா கலரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ரைமரிக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதே பாருங்கள், இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் செகண்டரி கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஐஃபன் செகண்டரி, இப்போ செகண்டரி மட்டும் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டார்க்காக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் பிஜி ஐஃபன் செகண்டரி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஒயிட் வந்து பாருங்கள் பக்காவாக அதுவாக உங்களுக்கு லோட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் கலர்ஸை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்ட் கலர்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக வந்து 50 அப்படின்ற ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிளாக்ல நம்ம ஒன்று போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணுறேன். அந்த பேராகிராஃபில் ஜஸ்ட் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே பாருங்கள் நமக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், கிளாஸ் வந்து டிஸ்பிளே 4 கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே 4 அப்படின்னா என்ன மீனிங்னா இது வந்து H4 டேக்னு அர்த்தம், அந்த சைஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஐஃபன் பிளாக்னு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் BLACK பிளாக்
டெக்ஸ்ட் பிளாக்னு டிஃபால்ட்டா கொடுத்தீங்கன்னா இல்ல வந்து பிளாக்கா இருக்குங்களா, நான் டெக்ஸ்ட் பிளாக் கொடுத்துக்கிட்டேன், டிஃபால்ட்டா இப்படி இருக்கு. இதே வந்து டெக்ஸ்ட் பிளாக்ல நான் 50 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அப்போ இது ரெண்டுக்கும் பாருங்க லைட்டா கிரேயிஷ் கலர்ல 50% ஆஃப் கலர் உங்களுக்கு வந்திருக்கு. தட் இஸ் இதுல ஒபாசிட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரியே நீங்க ஒயிட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க டெக்ஸ்ட் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன், ஒயிட்ல வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிட்டேன், சேவ் பண்றேன். பாருங்க நமக்கு டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. நீங்க வேணா பிஜி வேணா டார்க் பண்ணி பாருங்க. பிஜி டார்க்கா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ரெண்டுக்கும் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டோட 100% இதுவும் 50% பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, நீங்க மற்ற எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்க வந்து ஒபாசிட்டி நீங்க குறைக்கலாம். அதுக்கு ஒபாசிட்டிக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஹெச்ஆர் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் -primary அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதை வந்து டிஸ்பிளேன்னு போட்டுக்கலாம். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 4ன்னு வச்சுக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ tutorjoes அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 டைம் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா. இது வந்து இன்டூ 4 கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இந்த tutorjoes டெக்ஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கண்டென்ட் வந்து 4 டைம்ஸ் வந்து tutorjoes அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கீழே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா. இதில் டிஃபால்ட்டாக 100% ஒபாசிட்டி அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் பிரைமரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் -opacity -75% கொடுத்தீங்கன்னா 75 கொடுத்தீங்கன்னா 75% ஒபாசிட்டி. இதே வந்து 50 கொடுத்தீங்கன்னா 50% ஒபாசிட்டி, ஓகேங்களா. 50% ஒபாசிட்டி. 25 கொடுத்தீங்கன்னா 25% ஒபாசிட்டி. பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பக்காவா உங்களுக்கு வந்துடும். நீங்க பேக்ரவுண்ட்ல வேற ஏதாவது கலர்ஸ் கூட நீங்க போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கலரிங் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் பூட்ஸ்ட்ராப்ல நம்ம யூஸ் பண்றது. இது ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். ஒன்று இதில் இருக்க சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஸ்ல நீங்கள் வந்து ரீகம்பைல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்டைலிங்கில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கஸ்டம் கிளாஸஸ் யூஸ் பண்ணி கூட ஸ்டைலிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்ல டெக்ஸ்ட் கலர்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.